ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ஃபேன்ஸ் ஃபாலோவிங் வந்து நம்ம பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து காலையில் கிட்டத்தட்ட ஒரு 4 மணிலேருந்து இந்த ஆடியோ கேசட் வாங்குறதுக்காக, அதுவும் கத்தியோட ஆடியோ கேசட் வாங்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ்காரங்கள்ட்டலாம் வந்து நிறையா திட்டுகள் வாங்கி, அது மட்டும் இல்லாமல் பல தடைகளை கடந்து வந்து இவங்கெல்லாம் இங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா வந்து புறநகர் மாவட்ட தலைவர் திரு இம்ராஜ் அவர்கள் இருக்காங்க. ஸோ அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ வட்ட நம்ம ஆடியோ லான்ச் அப்போ வந்து சாரை வந்து நம்ம மீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவரும் நிறையா விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு என்ன ஸ்பெஷலாக சொல்ல போகிறாங்கன்றதை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கண்ணா, கத்தி. ஸோ படத்தோட டைட்டிலே வந்து மிகப்பெரிய ஒரு டைட்டில். பார்த்தீங்கன்னா, இளைய தளபதியினுடைய எத்தனையோ திரைக்காவியத்தை நம்ம பார்த்துருக்கோம். இந்த கத்தின் ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, எல்லா திரைப்படமும் மாதிரி இல்லாமல் இளைய தளபதி முருகதாஸ் கூட்டணி எப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் இளைய தளபதியினுடைய கத்தி மட்டும் பார்க்காதீங்க, அவர் புத்தியை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். புத்தி உள்ளவன், சத்தியம் உள்ளவன், சாதனையாளன் இளைய தளபதி. அந்த சாதனையை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். எல்லா படங்களையுமே இல்லாமல் இந்த கத்தி படம் பாடல்கள் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. அனிருத் மியூசிக்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. உண்மையிலே எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. அனிருத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தை இவ்வளவு சிரமப்பட்டு எத்தனையோ இடையூறுகளுக்கு மத்தியிலும் கொடுத்து கொண்டிருக்கிற லைக்கா நிறுவனத்திற்கும் நன்றி. அதே மாதிரி இளைய தளபதியினுடைய இந்த கத்தி, இளைய தளபதியினுடைய புத்தி, இளைய தளபதி லட்சம் தொண்டர்களுடைய சக்தி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இளைய தளபதியினுடைய முழு சக்தியும் இந்த படத்தில் நாங்கள் இளைய தளபதி தொண்டர்கள் லட்சம் தொண்டர்கள் அவருக்கு பின்னால் நிற்கிறோம். இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு சித்திரம். பொழுதுபோக்கு மட்டும் இல்லைங்க, அறிவு சார்ந்த விஷயத்துக்காகத்தான் எங்கள் தலைவர் கத்தின்னு படம் பேர் வச்சுருக்காரு. இளைய தளபதி வந்து கத்தின்னு வச்சுருக்காருன்னா நம்ம தமிழ் சொற்கள். அந்த கத்தி இளைய தளபதியுடைய புத்தின்னு சொல்லி இங்கே கிருஷ்ணா டிவி தொடர்ந்து இளைய தளபதியுடைய தொண்டர்களை வாழ்த்தி எங்களெல்லாம் இதை போன்று இருக்கக்கூடிய இளைய தளபதியுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் இந்த கிருஷ்ணா டிவி நேயர்களுக்கும் அத்தனை சகோதரிகளுக்கும் இளைய தளபதியுடைய கத்தியை தீபாவளிக்கு காண வேண்டும் என்று கூறி, இப்போயே தீபாவளி வந்துருச்சு, எங்களுக்கு இன்று முதலே தீபாவளி தான். அதனால் எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் தொடர்ந்து வந்து டிவியில் பார்க்காம தியேட்டரில் வந்து கத்தியை பார்த்து எல்லோரும் இளைய தளபதியுடைய அன்புக்கு ஆதரவளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் சிவானந்த சங்கர், மதுரை மாவட்டத்தின் ஆலோசகர். ஸோ சார், இப்போது நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இந்த படத்துக்கு வந்து ஏகப்பட்ட தடைகள் வந்து இருந்தாலும், இப்போ நீ காலைல வந்து பார்க்கும்பொழுது ஆடியோ லான்ச் பார்க்கும்போது, மதுரையில் கீஸ் கணத்தில் பார்க்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு கிராண்ட் ஓப்பனிங் இருந்தது. ரசிகர்கள்லாம் அவ்வளோ ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் தான் ஒரு 4 வார்த்தை சொல்லுங்கள். அதுதான் எங்கள் தலைவர், எங்கள் தலைவா இளைய தளபதி விஜய், நவ் சூப்பர் ஸ்டார். படம் வெற்றி பெற எங்கள் அனைவரோட வாழ்த்துக்கள் உண்டு. நான் புறநகர் மாவட்ட பொருளாளர் இருக்கேன். உங்கள் கிருஷ்ணா டிவி அனைத்து நேயர்களுக்கும் என் பாதம் தொட்டு வணக்கம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நாங்கள் ஆடியோ ரேஞ்சுக்காக வந்திருக்கோம். நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் இருந்து குறைஞ்சது ஒரு 1000 பேர் இன்பாஜ் தலைமையில் நாங்கள் எல்லாம் கிளம்பி இங்கே பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்து நாங்கள் ஆடியோ ரேஞ்சு வாங்கி இங்கே வந்திருக்காங்க. அனைத்து நகர ஒன்றிய அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படம் புத்தி உள்ள படமாக அமையும் எங்கள் தலைவர் ஏற்கனவே எங்களுக்கு சொல்லியிருக்காரு. சென்னையில் எங்கள் இளைய தளபதி எங்கள் தலைவர்கிட்ட பேசும்போது இப்போ இந்த படம் வந்து நல்லா அருமையாக வந்திருக்கு தலைவர். அதனால் படம் நல்லா பெருசாக வந்திருக்கு. இந்த படம் வந்து கண்டிப்பாக தீபாவளி ரிலீஸ் ஆகும். நம்ம அனைவரும் கண்டிப்பாக சிடியில் பார்க்கக்கூடாது, தியேட்டரில் போய் அழகாக நின்று வரிசையில் நின்று நம்ம பார்க்கணும். அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிருஷ்ணா தேவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சாங்ஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேசிவ் ஹிட் ஆகும். ஸோ இந்த கடந்த 4 படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அவர் சொந்த வயசுலேயே வந்து பாடல் பாடி, அதாவது ஒவ்வொரு ஜேர்னல்லையும் வந்து பாடல் பாடிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப மிக பிடிச்சமான பாடல் இது? என் பேர் வேலவன், மாதிரி புறநகர் மாவட்ட துணைத் தலைவராக இருக்கேன்.
இப்போ இன்றைக்கி கத்தியோட ஆடியோ லான்ச்சு அது எல்லாமே நாங்கள் மார்னிங்கை வந்து எல்லாம் பார்த்து வாங்கியாச்சு. செல்ஃபி பிள்ளைன்னு பாடின தலைவர் பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் இன்னொரு சாங் வந்து 12 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரியல சரியான இது. ஜெயசுதாஸ் சார் பாடியிருக்காங்க ஒரு சாங்கு, அதுவும் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. எல்லாருமே ஆடியோ கேட்குற மாதிரியும் வீடியோவும் பாருங்கள். எங்களுக்கு தீபாவளி இன்று முதலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு கத்தி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. அதை ரசிகர்கள் எல்லாம் பார்க்கணும். கிருஷ்ணா டிவிக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கார் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காரோட சொந்த கார் நம்ம பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு. ஸோ ஒரு விஜயோட மிகப்பெரிய ஒரு தீவிரமான ஒரு ரசிகர்னே சொல்லலாம். ஸோ ஒரு கார் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அவரோட எந்த அளவுக்கு ரசிகர்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள், உங்களுக்கு விஜய் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? இவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இன்வால்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் வாடிப்பட்டி ஒன்றிய தலைவராக இருக்கேன். என்னோடய நேம் தாமோதரன். நான் வந்து காலையில் எந்திரிக்கிறதே மூஞ்சியை பார்க்குறதே விஜய் மூஞ்சியை தான் எந்திரிச்சு பார்க்குறது. நம்ம தூங்கும்போது வீட்டுக்கு நான் பெட்டுக்கு நேராக படுத்துட்டு மேலே பார்த்தோம்னாவே கண்ணை திறந்தாவே அண்ணானை தான் பார்ப்பேன் எப்போவுமே காலையில். ஸோ அண்ணன் வந்து எனக்கு ஒரு ரோல் மாடல், எல்லாத்துக்குமே ஒரு நல்லது பண்ணுறாரு. அது மாதிரி அவர் மாதிரியே நம்மளும் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும். ஸோ கத்தியோட ஆடியோ லான்ச் வந்திருக்கீங்க. ஸோ இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது? அண்ணா பாடினது தான், செல்ஃபி பிளாக் பண்ணது அண்ணன் பாடினது தான். ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கார்லேயே வந்து இவ்வளோ டிசைனாக வச்சுருக்கும் பொழுது அவர் சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் வந்து காலையில் எந்திரிச்சு அவர் முதல்ல பார்க்கக்கூடிய முகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜயோட முகம் தான் சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரசிகர்கள் வந்து விஜய் அப்படின்றது வந்து அவர் ரசிகனாக மட்டும் இல்லாமல் அவரோட தம்பிகளாக வந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் அவர் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சக்ஸஸும் கூட. தொடர்ந்து பார்க்கலாம். இளைய தளபதியின் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருந்தாலும் அருமை தம்பி விஜயின் ஆயுட்கால விசுவாசி மதுரை மாவட்டத்தின் ஒரு உயிரையே இளைய தளபதிக்காக துச்சமாக நினச்சி இந்த பார்த்திங்கன்னா அவருடைய நெஞ்சிலே இளைய தளபதியின் ஆயுட்கால விசுவாசியாக அவர் பெயரை பொறித்து இருக்கிறார். இவரை இளைய தளபதியிடம் நேரடியாக கூட்டி கொண்டு போய் அவரிடத்தில் அறிமுகப்படுத்தி அண்ணன்கிட்ட முதல்ல அவர் செல்லிருந்து எடுத்த ஒரே தொண்டன் அருமை தம்பி சுரேஷ் தான். Let's take a selfie, pulla. Give me a selfie, pulla. Give me a. Let's take a selfie.